முத்து அருண் கிட்ட எதுக்காக தேவையில்லாம என்ன வஞ்சிக்க வச்சு பழி வாங்குற அன்னைக்கு கூட அப்படிதான் என் ஃப்ரெண்டை என் மேல இருக்க பகையால அடிச்சிருக்கன்னு சொல்ல. ஆனா அருணும் அவன் லஞ்சம் கொடுக்க பார்த்தான். அவன் தப்பு பண்ணான், அதனாலதான் அடிச்சேன். அதுல என்ன இப்போ உனக்கு கேட்க? உடனே முத்துவும் சரி விடு, அதையும் நான் மன்னிச்சிடுறேன். ஆமா, உன்னை 3 பேர் நடு ரோட்ல வச்சு பொலன்னு பொழந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நான் தானே உன்னை காப்பாத்தினேன். ஆனா அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லைனாலும் இப்படி சீதா கிட்ட போயிட்டு நான் தான் உன்னை ஆள் வச்சு அடிச்சேன்னு மூட்டி விட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லைன்னு கேட்க. அருணும் அமைதியாவே இருக்கிறத பார்த்த முத்துவும், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கும் உனக்கோ எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா இப்போ நீ பண்ற காரியத்தால தேவையில்லாம அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? எதுக்காக இப்படி மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்க. உடனே அருணும், நான் போலீஸ் மூளை, நீ ரவுடின்றத அந்த குடும்பத்துக்கு நான் நிரூபிக்கணும்னு நினைச்சேன். உன்னை என்ன அவங்க எல்லாரும் அவ்வளோ உயர்வா பாக்குறாங்க, அதனாலதான் நீ ரவுடி குடிகாரன் பொறுப்பே இல்லாதவன்றத அவங்க கிட்ட நிரூபிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நீ யாருடா என்ன வந்து காப்பாத்துறதுக்கு? நீ வரலனாலும் என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும். அது மட்டும் இல்லாம நான் பண்ண காரியத்தால பாத்தியா, இப்போ சீதாவே உன்னை வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு முத்துவும் கேட்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஷாக்ல அருண் முத்துவை பார்க்க. ஆனா முத்துவும், என்ன நீ இப்படி பேசுறதை கேட்டுட்டு நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சியா? அந்த சீனே இங்க கிடையாது. போன தடவை நான் உன்னை ஆள் வச்சு அடிக்க வந்தேன்னு சொன்னல, ஆனா இப்போ நான் நிஜமாவே ஆளுங்களை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். ஏன் சொல்ல போனா இவங்கள பார்த்தா எனக்கே பயமாதான் இருக்கும்னு ஃபோன் எடுத்து இப்போ நீங்க வரலான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அருணும் திரும்பி பார்க்கும்போதுதான் அவங்களோட டாக்ஸில இருந்து மீனாவும் சீதாவும் கோவத்தோட இறங்கி வராங்க. இதை பார்த்துட்டு அருண் செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு ஒரு வழியா அருண் பண்ண எல்லா தில்லு முள்ளு வேலையும் தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா சீதா அருணை என்னதான் பண்ண போறாங்க, அடுத்து அருணோட நிலைமை என்னதான் ஆக போகுது, எல்லாத்துக்கும் மேல முத்து இப்படி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணுவாங்கன்னு நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா என்ன?